ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 313வது நாமா திருப்பெயர் ஹசந்தாய நமஹா. ஹசந்தம் அப்படிங்கிற வாழை ஏந்தியவனுக்கு நமஸ்காரம். ஹசந்தம் அப்படிங்கிற வாழை கையில் வைத்திருக்க கல்கியினுடைய உருவன். மகாவிஷ்ணுனுடைய 9 அவதாரங்கள் நிகழ்ந்து முடிந்துடுத்து. இனி கலியுகத்தில் முடிவில் நிகழப்போகிறது 10வதான கல்கி அவதாரம். இதை பற்றி புராணங்களில் நிறைய வித்தியாசங்களாக சொல்லியிருக்கு, ஒவ்வொரு ஊரை பற்றி எங்கே கல்கி அவதாரம் ஆகும்னு. மகாவிஷ்ணு கலியுக முடிவில் சம்பளம் அப்படிங்கிறதான கிராமத்தில் விஷ்ணு யஜ்ஞன் சுமதிங்கிற தம்பதிகளுக்கு மகனாக அவதரிக்க போகிறார். அவருடைய குதிரைக்கு தேவதத்தம்னு பேர். அசந்தம்னு சொல்லக்கூடிய வாழை கையில் ஏந்தி இருப்பார். அவருக்கு கலி, பிராக்ஞன், சுமந்திரன்னு 3 சகோதரர்கள் பிறப்பார்கள். மகாலட்சுமியும் அதே இடத்துல பிருகத்ரதன், கௌதமிங்கிற தம்பதிகளுக்கு பத்மாவதிங்கிற பெயரில் பிறந்து கல்கியை மணந்து கொள்வாள். அவர்களுக்கு ஜெயன், விஜயன்னு 2 புதல்வர்கள் பிறப்பார்கள். கல்கி திக்விஜயம் செய்து 3 இரவுக்குள்ள தீயவர்களை எல்லாத்தையும் அழித்து விடுவார். பாரத தேசத்தில் உள்ள கலாபம் அப்படிங்கிற கிராமத்தில் மறைந்து வாழக்கூடிய சூரிய சந்திர வம்சத்தில் உதித்த மரு, தேவாவி அப்படிங்கிற 2 அரசர்களுக்கு இனி பிறக்கப் போகும் கிருதயுக ஆரம்பத்தில் அரசுரிமையை குடித்துட்டு வைகுண்டம் திரும்புவார்னு கல்கி புராணமானது சொல்கிறது. இது ஒரு அர்த்தம். சம் ஷம் அப்படிங்கிற பீஜாட்சரங்கள் உடையவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால் ஹசந்தம் அப்படிங்கிறது ஹ ச அப்படிங்கிற அக்ஷரங்களை கடைசியாக கொண்டது. அதனால் அக்ஷரங்களை குறிக்கக்கூடிய எரளவ சஷசக அப்படிங்கிற வரிசையில் ஹாவுக்கு முன்னுள்ள சா என்பது சம்கர பீஜாட்சரத்தையும், சாவுக்கு முன்னுள்ள ஷாங்கிறது ஷம்கர பீஜாட்சரத்தையும் குறிக்கும். தர்மசாஸ்திரா யந்திரத்தில் இது சம்கரதான பீஜம் கிழக்கு வாயிலையும், ஷம்கரது வடமேற்கு மூலையிலும் உள்ள பீஜாட்சரங்களாகும். அதனால் இது சாஸ்திரா யந்திரத்தினுடையதான அதில் இருக்கிற அக்ஷரங்களையும் சொல்லக்கூடியதாக அமைகிறது. இன்னொரு அர்த்தம், ஹம்ங்கிறது ஆகாச பீஜம், சம்ங்கிறது சர்வாத்ம பீஜம். ஜபம் செய்யும் போது ஹம் ஆகாஷாத்மனே புஷ்பை பூஜையாமின்னும், சம் சர்வாத்மனே சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமின்னு சொல்லி பஞ்ச பூஜை செய்கிறோம். வசந்தாய நமகான்னும் இதுக்கு ஒரு பாடம் உண்டு. இளவேநீர் காலமாக, அதாவது சித்திர வைகாசி மாதங்களில் உள்ளவன், அதற்கு அதிஷ்டான தேவதையாக உள்ளவன் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தமும் வருது. அதனால் அசந்தம்ங்கிற வாழை கையில் ஏந்தியவனுக்கு நமஸ்காரம்னு இந்த நாமாவானு தெரிவிக்கிறது. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.